ஹாய் ஆல், இது தேர்ஸ்டே மார்னிங். இன்றைக்கி தம்பிக்கு வந்து வேக்சினேஷன் டே 3.5 மந்த்துக்கானது. போன மாதம் 2.5 மந்த்துக்கான வேக்சினேஷன் போட்டு வந்தாச்சு. அப்போவே 25th வர சொல்லியிருந்தாங்க இந்த மாதம். ஸோ மார்னிங் ஒரு 10 மணிக்கு போகலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே மார்னிங் எழுந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் லஞ்ச் ரெண்டுத்துக்குமே சேர்த்து பன்னீர் கிரேவியை ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா ஊசி போட்டு வந்ததுக்கப்புறம் தம்பி அழுதுகிட்டே இருப்பான் தூக்கி வச்சுக்க சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு டைம் இருக்காது. நான் தம்பி பிறந்ததுலேருந்து கவர்மெண்ட்டில் தான் இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு 45 டேஸில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே கர்நாடகா வந்ததால் அடுத்த இன்ஜெக்ஷன் எல்லாமே இங்கே தான் போட்டுட்ருக்கேன். வேக்சினேஷன் போடுறதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. எங்கள் ஃப்ளாட்டுக்கு பேக் சைடில் தான் ஹாஸ்பிட்டலே இருக்குது. போன முறை கூட அங்கே தான் போய் போட்டிருந்தோம். பட் இந்த முறை போகும்போது நர்ஸ்லாம் யாரும் இல்லை, இன்னொரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திரும்பி அந்த ஹாஸ்பிட்டல் போய் வேக்சினேஷன் போட்டு வந்திருந்தோம். மொத்தம் 3 வேக்சின் போட்டிருந்தாங்க. ஒரு கையில் 2 காலில் போட்டிருந்தாங்க. தம்பி அங்கேயே ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துமே அழுதுகிட்டே தான் இருந்தான். அவனை சமாதானப்படுத்தவே முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் தூங்கினான். ஸோ அவன் தூங்குற கேப்பில் போய் பாப்பாவுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். லஞ்சுக்கு நாங்கள் சப்பாத்தி சாப்பிட்டுப்போம், பட் பாப்பாவுக்கும் அதே கொடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் வெஜிடபிளாக கடகடன்னு கட் பண்ணி எக் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். மசாலாலாம் எதுவும் பெருசாக ஆட் பண்ணலை. கொஞ்சமாக சீரகத்தூள், பெப்பர் தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் கேஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.